இன்றைக்கு ஒரு நண்பர் எனக்கு ஒரு வீடியோ லிங்க் ஒன்று அனுப்பிச்சு, அதில் திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அந்த வீடியோவில் ஜேம்ஸ் வசந்தன் இப்படி பேசுகிறார். அதாவது அவர் ஒரு காலத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்ததாகவும், பிறகு இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டதாகவும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அதில் விளக்கம் கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகத்தில் எத்தனையோ சரித்திர நாயகர்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு முக்கியத்துவம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்குது. அது என்னென்னா, சரித்திரமே அவருடைய பிறப்பால் பிரிக்கப்பட்டிருக்குது. கிமு கிபி அப்படின்னு. இது ஏன்? மற்ற யாருடைய பிறப்பாலும் சரித்திரம் பிரிக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பால் மட்டும் இப்படி சரித்திரம் பிரிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இறந்ததற்கு பிறகு உயிர்த்தெழுந்து வந்தார். மனித வரலாற்றில் யாருமே மறுக்க முடியாத ஒரு நிகழ்வு இது அப்படின்னு சொல்கிறார். இப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் தெரிந்து கொண்டு தான் கிமு கிபி அப்படின்னு சொல்லி இந்த கேலண்டரை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, வரலாற்று ஆசிரியர்களுக்கு பொதுவாக கடவுள் நம்பிக்கை இருக்காது. கடவுள் நம்பிக்கை இல்லாத வரலாற்று ஆசிரியர்களை வரலாற்றை இந்த மனிதனுடைய இயேசுவனுடைய பிறப்பை கொண்டு பிரித்திருக்கிறார்கள் என்றால், அப்போ அவங்களே ஏற்றுக்கிற ஒன்று நடந்திருக்குது. அது என்ன? இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அதை சரித்திர ஆசிரியர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாத வரலாற்று ஆசிரியர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு புரிஞ்சப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு அதில் அவர் சாட்சியாக சொல்கிறார். சரி, இப்போது இது ஏன் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அவர் சொல்கிற காரணம், அதை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பலை. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இவர் மட்டும் இல்லை, நம்முடைய சேனல்லையும் பல கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை எழுதி, இயேசு கிறிஸ்து கடவுள், கிறிஸ்தவம் என்பது உண்மை, பைபிள் என்பது கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணுறாங்க. பைபிளில் பொய்கள், பிழைகள், முரண்பாடுகள், கட்டுக்கதைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அதிலிருந்து திசை திருப்புறதுக்காக இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ அவருடைய பிறப்பை கொண்டு சரித்திரமே பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அவர் தான் கடவுள் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். இப்போ இதுக்கு தான் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். திரு ஜேம்ஸ் வசந்தன் சொன்னதுக்கு பதில் சொல்லலை. ஆனாலும் திரு ஜேம்ஸ் வசந்தன் சொன்ன அந்த கருத்தை அடிப்படையாக வைத்து இந்த வீடியோவில் அதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, வரலாற்றை கிமு கிபி அப்படின்னு பிரித்தது வரலாற்று ஆசிரியர்கள் அப்படின்னு இவர் சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற உண்மையை தெரிந்து கொண்டு வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்றை இப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிறார். ஆனால் உண்மையில் இந்த கேலண்டரை கிமு கிபின்னு பிரித்தது வரலாற்று ஆசிரியர்கள் இல்லை. 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ துறவி தான் இப்படி கேலண்டரை பிரிச்சிருக்கார். அவர் பிரித்ததற்கு காரணம் ஈஸ்டர் தேதியை குறிக்கிறதுக்காக. சரியா? இரண்டாவது, இவர் இப்படி குறித்ததே அக்யூரேட்டாக இல்லை, துல்லியமாக இல்லை அப்படிங்கிறது சரித்திர ஆசிரியர்களின் கூற்று. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்படி பார்த்தாலும் இந்த கிமு கிபி என்கின்ற அந்த காலப்பிரிவை உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, பின்பற்றினாங்க. அதை வைத்து இயேசுவினுடைய பிறப்பை எல்லாரும் அங்கீகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அதை வைத்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது நிரூபணமாகுது அப்படிங்கிறது தான் ஒரு தவறான தகவல். ஏன்னா, முதலாவது அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை. அல்லது இந்த கிமு கிபி கேலண்டரை அங்கீகரித்தவர்கள், பயன்படுத்தினவங்க எல்லாருமே இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்களா? அதுவும் இல்லை. ஏன் இல்லை? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற உண்மையை தெரிந்து தான் கடவுள் நம்பிக்கை இல்லாத வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்றை கிமு கிபி அப்படின்னு பிரித்து கேலண்டரை உருவாக்கி இருக்கிறதாக திரு ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிறார். ஆனால் கிமு கிபி கேலண்டரை உருவாக்குனது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல, அதை உருவாக்குனது ஒரு கிறிஸ்தவ துறவி. அதுவும் அவங்களுடைய மதத்தின் தேவைக்காக உருவாக்குனது. அது அவர் உருவாக்கின கேலண்டரை பின்பற்றினவங்க எல்லாருமே இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத நம்பலை. சரி, அப்படின்னா அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பாதவங்க ஏன் உலகம் முழுவதும் அந்த கேலண்டரை பின்பற்றினாங்க? ஏன் அவங்க கிமு கிபி என்கிற காலப்பிரிவை அங்கீகரித்தாங்க? இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வேறொரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும். அது என்ன தெரியுமா? பொதுவாக உலகத்தில் ஏதாவது ஒரு இடம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு பிரபலமானதாக இருந்தால் அந்த இடத்த பற்றி பேசும்பொழுது இட் இஸ் த மெக்கா ஆஃப் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்கா என்பது இஸ்லாமின் புனித ஸ்தலம். அந்த மதத்தின் புனித ஸ்தலமாகிய மெக்காவை எதுக்காக எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க? உதாரணத்துக்கு லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானம் இருக்கு இல்லையா, அதை மெக்கா ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவிட்சர்லாந்து என்கிற நாட்டை மெக்கா ஆஃப் சாக்லேட் அப்படிங்கிறாங்க. பாரிஸ் என்கின்ற ஊரை மெக்கா ஆஃப் ஃபேஷன்னு சொல்கிறாங்க. ஆக்ஸ்போர்ட் என்கின்ற இடத்தை த மெக்கா ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போது
மெக்கா என்கிற இஸ்லாமின் புனித ஸ்தலத்துக்கு எல்லாரும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு இஸ்லாம் என்பது உண்மையான இறைவனின் வழி, முகமது என்பவர் இறைவனின் தூதர், அல்லாஹ் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி திரு ஜேம்ஸ் வசந்த் அவர்களோ அல்லது மற்ற கிறிஸ்தவங்களோ முடிவுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ ஏன் இப்படி ஒரு குறிப்பிட்ட நபர்களையோ அல்லது குறிப்பிட்ட இடங்களையோ வரலாற்று ஆசிரியர்களும் அறிஞர்களும் ஒரு ரெஃபரன்ஸை பயன்படுத்துகிறாங்க? ஏன்னா அதெல்லாம் பிரபலமாக இருக்கிறதுனால, அதெல்லாம் உண்மை அப்படிங்கிறதுனால இல்லை. மெக்காவில் நிறைய மக்கள் வந்து கூடுறாங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக, அதனால் அது பிரபலமாக இருக்குது. அதனால் எங்கே எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மக்கள் திரளாக வந்து கூடுறாங்களோ அந்த இடத்துக்கு மெக்கா என்கின்ற பெயரை பயன்படுத்தி ரெஃபர் பண்ணுறாங்க. ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக அதை பயன்படுத்துகிறாங்க. அதே போல் இயேசு கிறிஸ்து ஒரு பிரபலமானவர். அதனால் அவரது பிறப்பை வைத்து கால அளவை குறிக்கிறதை யாரும் தவறாக எடுத்துக்கல. அந்த கால அளவை பின்பற்றினார்கள், அவ்வளவுதானே தவிர இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அது ஒரு ஆதாரம் இல்லை. சரி, இப்போ கிறிஸ்தவங்க கிட்ட ஒரு கேள்வி. திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கும் இந்த கேள்வி பொருந்தும். கிமு கிபி அப்படின்னு கேலண்டர் பிரிக்கப்பட்டது, அந்த கேலண்டரை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வச்சு இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வரணும்னா, பிறகு அந்த கேலண்டரில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்னு மாதங்கள் இருக்கு இல்லையா, அதையும் உலகம் முழுவதும் எல்லாரும் பின்பற்றுறாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் அந்த மாதங்களின் பெயர்களை அவங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதை வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வரணும்? என்ன முடிவுக்கு வரணும் தெரியுமா? ரோம கிரேக்க மதங்களின் கடவுள்கள் எல்லாரும் உண்மையான கடவுள்கள் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரணும். ஏன்னா அந்த மாத பெயர்கள் எல்லாமே ரோம கிரேக்க கடவுள்களின் பெயர்கள். அதாவது கிறிஸ்தவங்க எதையெல்லாம் சாத்தான்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த கடவுள்களின் பெயர்களில் உருவாக்கப்பட்டவை அந்த மாதத்தின் பெயர்கள் எல்லாம். இந்த கேலண்டர் உருவாக்குனாரே கிமு கிபி, அவரே இந்த மாதங்களின் பெயர்களை பயன்படுத்தியிருக்காரு, ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும். அப்படின்னா கிறிஸ்தவ துறவியே அதை அங்கீகரிச்சிருக்காரு, அந்த கடவுள்களை எல்லாம். இது எவ்வளோ வேடிக்கை இருக்குது பார்த்தீங்களா? கிமு கிபி அப்படின்னு சரித்திரம் பிரிக்கப்பட்டதை வச்சு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கணும்னா, அப்போ ஜனவரி முதல் ஜூன் வரை உள்ள மாதங்களின் பெயர்களை கிறிஸ்தவங்களும் மற்றவங்களும் சரித்திர ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, அதை வச்சு ரோம கிரேக்க கடவுள்களை கடவுள்கள்னு ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டால் அப்புறம் கிறிஸ்தவம் பொய்ன்னு ஆகிடும். அப்போது இந்த மாதிரி உலகம் முழுவதும் ஏதோ ஒன்று பிரபலமாக இருக்குது, எல்லோரும் அதை அங்கீகரிக்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அது உண்மைங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியாது. கிமு கிபி என்று கால அளவு குறிக்கப்படுகிறது. உலகத்தில் எல்லாரும் அந்த கேலண்டரை பின்பற்றுறாங்க. சரித்திரம் இப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வைத்து இயேசு கிறிஸ்து கடவுள் என்றோ அவர் உயிர்த்தெழுந்தார் என்றோ நிரூபிக்கப்படவில்லை. அப்படி ஒருவேளை நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்புறம் இஸ்லாம் ஒரு உண்மையான கடவுளின் மார்க்கம் அப்படின்னு ஏற்றுக்கணும். ஏன்னா உலகம் முழுவதும் எல்லாரும் மெக்காவை ஒரு பிரபலமான இடமாக அங்கீகரித்து அதை தங்களுடைய ரெஃபரன்ஸ்ல எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, சரித்திர ஆசிரியர்களும் சேர்ந்து. அப்புறம் ஜனவரி முதல் ஜூன் வரை உள்ள மாதங்களின் பெயர்களை, அதாவது ரோம கிரேக்க கடவுள்களின் பெயர்களால் உருவாக்கப்பட்ட அந்த மாதங்களின் பெயர்களை எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த கடவுள்களை உண்மையான கடவுள்கள்னு ஏற்றுக்கணும். எப்படி பார்த்தாலும் கிறிஸ்தவம் என்பது உண்மையான மார்க்கம் என்பதை இந்த கேலண்டர் நிரூபிக்கலை. அப்படி நிரூபிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும்னா அப்புறம் இயேசுவை மட்டும் இல்லை, இயேசுவை கடவுள் இல்லை என்று சொல்கிற அல்லாவையும் கடவுள்னு ஏற்றுக்கணும். சாத்தான்கள் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே ரோம கிரேக்க கடவுள்கள், அவங்களையும் கடவுள்கள் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் அங்கீகரிக்கணும்.